ஹாய், நமஸ்தே, வணக்கம், நமஸ்கார். வெல்கம் டு கேட்பரிஸ் ஓரியோ வழங்கும் லக்கா கிக்கா. என்னங்க ஷோ பார்த்து என்ஜாய் பண்றீங்களா? சந்தோஷம். இந்த உலகத்துல ரொம்ப ஈஸியானது எது தெரியுமா? அடுத்தவங்கள குறை சொல்றது. குறை சொல்றவங்களை பார்த்தா யாருக்குமே பிடிக்காது. அடுத்தவங்களுக்கு குறை சொல்லும் போது ஒரு விரல் தான் அவங்களுக்கு காட்டும், ஆனா 3 விரல் நம்மளை காட்டும். அதான் கிக்கு. அவங்களுக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அந்த நல்ல விஷயங்களை பார்த்து பாராட்டி பாருங்க. பாராட்டுனா எல்லாருக்கும் பிடிக்கும், பாராட்டுறவங்கயும் பிடிக்கும். அதான் லக்கு. நம்ம லக்கா கிக்கா கேம் ஷோல லக்கு கிக்கு மாறி மாறி வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க 4 சின்ன திரை ஸ்டார்ஸ். கூப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் வரப்போற பார்ட்டிசிபென்ட் சுமங்கலி. கண்களுக்கு சொந்தமில்லை. கிளாசிக்கல் டான்ஸ் கத்துக்கினீங்களா? நல்லா இருக்கு, ஸ்டைலிஷா ஒரு நல்ல சாங்கோட என்ட்ரி கொடுத்தீங்க. ஓகே, நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிருப்பீங்க சீரியல்ல. எந்த கேரக்டர் நல்ல பேர் வந்திருக்கு உங்களுக்கு? எனக்கு வந்து காமெடியும் வந்திருக்கு, சீரியஸ் கேரக்டர்ஸ்க்கும் பேர் வந்து. உங்களுக்கு எது பிடிக்கும் நடிக்கும்போது? எனக்கு காமெடி தான் பிடிக்கும். ஜாலியா இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், மற்றவங்களை நல்லா சிரிக்க வைக்கலாம் இல்லையா? எனக்கு ராம்நாராயண் சார் படம் பண்ணும்போதெல்லாம் நானும் கோவை சார்லாம் ஊர்வசி கலந்து பண்ணோம். ஃபுல் என்ஜாய் பண்ணோம். இந்த அழுவுறதுன்னா பார்க்குறவங்களுக்கு நல்லா ஒரு சிம்பத்தி வரும், ஆனால் நம்மளுக்கு கிளிசரின் போட்டு டார்ச்சர் இல்லை. ஓகே, இங்கே நமக்கு அந்த டார்ச்சர் எல்லாம் இல்லை, வெறும் ஜாலி என்ஜாய். லக். உங்களுக்கு லக் வேணுமா கிக்கு வேணுமா? லக். லக். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்து வரப்போற பார்ட்டிசிபென்ட் கிச்சா. முங்கலி கதவை தொறன்னா மாட்டேன் வெங்கல புள்ளே, சங்கிலி முங்கலி கதவை தொறன்னா போட்டேன் வெங்கல புள்ளே. காயே கல்பங்கா கஞ்சி ஊத்தி நெல்லிக்கா ஊயே புளியங்கா உப்புக்க சென்னெல்லிக்கா தாவணி தாரிக்கா கண்ணன் தாம்பேரிக்கா வாயோரம் கோவக்கா வார்த்தா தாம்பாவக்கா சுடுவர கத்தரிக்கா முடுவர முருகக்கா சங்கிலி முங்கலி கதவை தொறன்னா மாட்டேன் வெங்கல புள்ளே, சங்கிலி முங்கலி கதவை தொறன்னா போட்டேன். ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டீங்க. நானா என்ஜாய் பண்ணல, தானா வந்திருக்கு. உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? இல்ல எந்த விஷயத்துலயுமே ஒரு கிக் இருந்தா தான் லக் வரும். கிக் இருந்தா தான் லக் வருமா? ஆமா, எனக்குலாம் அப்படிதான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you. அடுத்து வரப்போற பார்ட்டிசிபென்ட் ராஜ்யலட்சுமி. கைய புடிச்சா என்ன தப்பு, வளையல் போல கத்திரியே, அந்த இடத்தில் விட்டு புட்டு இப்ப திட்டிரியே. செய்யும் கால வேர்வை போல மார்பு மேல பூக்குறியே, எந்த கண்டி. ஓகே, குண்டு மாங்க. பாவம் குதிச்சிங்க எங்க ஓட்ட விழுந்துருமான்னு பயந்து நான் வந்துட்டேன். அது வந்துட்டேன். ஓகே, இப்போ லக் வேணுமா கிக் வேணுமா? கிக்கு வேணும். கிக் வேணும். ஆல் தி பெஸ்ட். ஃபைனலா வரப்போற பார்ட்டிசிபென்ட் கர்ணா. கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன, இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன, கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன, இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன.
சூப்பர். தேங்க்யூ. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காரு. தேங்க்யூ. ஓகே, இந்த கேம் ஷோ பார்த்திருப்பீங்க. ஆமா. இதுல உங்களுக்கு எந்த ரவுண்ட் நல்லா பிடிச்சிருக்கு? ஃபைனல். ஃபைனல். லக் கிக்கோட வர ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, எப்பவுமே கிக் வேணும். கிக்கோட வந்தாதான் அது லக் லக் லைஸ் இன் பெட். ஓகே, உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? நம்ம என்டர்டெயின்மெண்ட் குரூப் இல்லையா, கிக் தான் வேணும். கிக் வேணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, ரெடியா இருக்காங்க. சில பேருக்கு லக் வேணுமா, சில பேருக்கு கிக் வேணுமா? யாருக்கு லக் கிடைக்கும், யாருக்கு கிக் கிடைக்கும்னு பாத்துடலாம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கும். இந்த கேம் ஷோல 4 ரவுண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லக் கொடுக்கும், செகண்ட் தேர்ட் ரவுண்ட் கிக் கொடுக்கும், ஃபைனல் ரவுண்ட் லக் கிக் சேர்ந்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் லக்கு போயிடலாமா? கூலா இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரோஜா தி பாஸ். ரோஜா தி பாஸ். இந்த ரவுண்ட்ல ஒவ்வொரு கேள்வி கேட்பேன். ஒவ்வொருத்தர் ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். அதுவும் எங்க டாப் 5 ஆன்சர்ஸா இருக்கணும். ஒரு பதிலுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். 5 கரெக்டா சொன்னா 5000 உங்க சொந்தம். 5000 வரணும்னா கேள்வி கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் இல்ல? அப்போ இந்த பாஸ்க்கு ஒரு ஓ போடுங்க. மேடம் ஒரே கேள்விக்கு 5000 கொடுத்துருங்க. ஒரே கேள்விக்கா? பாத்தீங்களா? 5 சொல்ல வேண்டியதுதானே. நிறைய மூளை இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன முடி வெளியே இல்ல? இல்ல அது இருந்தது, வாஷ் பண்ண விட்டுறேன். முடியோட சேர்ந்து மூளையும் கொட்டி ட்ரை கிளீன் கொடுத்தீங்களா? ஓகே சுமங்கல், உங்களுக்கான கேள்வி பார்க்கலாமா? செல்போன் எந்த இடத்தில் சைலண்ட் மோட்ல வைக்க சொல்லுவாங்க? மீட்டிங் ஹால் அந்த மாதிரி. மீட்டிங், முக்கியமான மீட்டிங்ஸ்ல இல்ல. ரைட். ரைட்டா? ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை. ரைட் ஆன்சர். எக்ஸாம் ஹால். எக்ஸாம் ஹால் எடுத்துன்னு போனா அடிப்பாங்க. கரெக்ட். எக்ஸாம் ஹால். நீங்க நார்மலாவே போன் எடுத்துட்டு போக கூடாது. எடுத்துன்னு போனாலும் தெரியாம வச்சுக்கணும் சைலண்ட்ல. பேங்க். 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 வாவ், பேங்கி. அதுவும் ரைட் தான். ஐயோ ஒண்ணே ஒண்ணு இருக்கு. ஐயோ ஒண்ணே ஒண்ணு. கண்ணு சொல்லிட்டீங்களா? 5000 கொடுத்துறேன். கோவில். 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 சூப்பர் சூப்பர். என்ன கிச்ச சார்? டயர்டா இருக்கு. ஏன் சார் கேள்வி கேட்க போறீங்களே. எல்லாம் மூளை வேணா கொஞ்சம் ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். நான் வேணா சொல்லலாமா? ஹெல்ப் பண்ணலாமா? உங்கள்ட்ட இருந்து கொடுத்தீங்கன்னா பண்ணா 1000 அவருக்கு வரும். ஐயோ யாருன்னு தெரியாது நீங்க. ஓகே, உங்களுக்கான கேள்வி பார்த்துடலாம். கிராமம் என்றால் ஞாபகம் வரும் விஷயங்கள் என்னென்ன? அப்படி பாரதி ராஜா சார் படம் அப்படி நினைச்சீங்கன்னா எல்லாம் ஞாபகம் வந்துடும். வயல்வெளிகள். வயல்வெளிகள். ரைட் ஆன்சர். அடுத்து வந்து இந்த வாய்க்கால் கமாயின்னு சொல்லுவாங்கல்ல, தண்ணீர் போகும். தண்ணீர் போறது. கொல்லம் மாதிரி இல்ல இந்த மாதிரியா? வாய்க்கால் இந்த பாசனத்துக்காக போகும்ல. ஓகே ஓகே. அந்த அருவி. சூப்பர். உங்களுக்கு இருக்கு இல்ல நினைச்சீங்க? இருக்கு. அப்புறம் வந்து அந்த பயிரிட்ட உடனே தென்றல் காற்று. தென்றல் காற்று. காற்று கிராமத்துல உள்ள மாதிரி காற்று எங்கேயுமே இருக்காது. ஓகே. 3000. இன்னும் 2000. எல்லாம் அறுவடை முடிந்த உடனே அந்த ஒத்தையடி பாதையில ஊர்ல இருந்து வரவங்க போறாங்க, அந்த நடந்து போற அழகு. நடந்து போற ஒத்தையடி பாதை. ஒத்தையடி பாதையிலே பாட்டு வேற எழுதிருக்காங்க. கிராமத்துல அந்த வீடுகள் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஓடு இருக்குல்ல, அந்த வீடுடைய அழகு. ஓடு வீடு. ரைட் ஆன்சர். வா. 10,000. 1 2 3 4 5. பாத்தீங்களா? எங்களால இப்ப உங்களுக்கு மூளை இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. இல்ல நீங்க கேட்டதாலதான் எனக்கு மூளை இருக்கு. யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நல்லா ரெஸ்ட்ல வச்சிருக்கீங்க. அடிக்கடி நீங்க வந்து போன் பண்ணி சொல்லுங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஒரு மூலையில இருந்தது. ஒரு மூலையில இருந்தது, இப்போ அப்படி எழுப்பிட்டோம். இப்ப நடுத்தருக்கு வந்துருச்சு. ஓகே ராஜ்யலட்சுமி, உங்களுக்கான கேள்வி. சிங்கர் இல்லாதவங்க எப்ப பாடுவாங்க? கார்ல போயிட்டு இருக்கும்போது. கார்ல போயிட்டு இருக்கும்போது ட்ரை பண்ணு. கார்ல ஜாலியா போகும்போது. ஓகே, ஜாலியா கார்ல தானே போவீங்க. ரைட் ஆன்சர். 1000. பாத்ரூம்ல.
அதான் நிறைய பேரே இருக்கு. பாத்ரூம் சிங்கர். பாத்ரூம் சிங்கர்ஸ். அங்கன்னா யாருக்கு கேட்காது, நம்ம பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணலாம். பாத்ரூம் சிங்கர்ஸ். யா, பாத்ரூம் ரைட் ஆன்சர். தனியா இருக்கும்போது யாராவது பாடிட்டு இருக்காங்க. தனியா? தனியா சோகத்துலவா? சோகத்துல தனியா இருக்கும்போது. ரைட் ஆன்சர். 3000. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கும்போது. எஃப்எம் இல்ல டிவில எங்க வேணாலும் பாட்டு வரும்போது அதோட யாராவது சேர்ந்து பாடுவீங்க. பாடிட்டு இருக்கும்போது அதோட சேர்ந்து பாடிடுவீங்க. ஓகே. எஸ். சூப்பர். இன்னும் ஒண்ணு இருக்கு. தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. இன்னும் one more answer. 5 டென்ஷன் பண்ணாதீங்க. 4 3 2 ஐயோ 1 டைம் அப். 1000 போச்சு. பரவாயில்ல. என்ன ஒரு சந்தோஷம். ஓகே, கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும்போது, ஜாலியா இருக்கும்போது சொன்னீங்க. தனியா இருக்கும்போது சந்தோஷமா இருந்தது இல்லை உங்களுக்கு? சந்தோஷமா இல்லையா? இப்பதான் டான்ஸ் ஆடும்போது ஒரே குதிச்சு ஓகே கண்ணன் சார், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது தான் ரொம்ப யோசனை பண்ணுவோம். திடீர்னு வராது மைண்ட். கண்டிப்பா எக்ஸாம் எல்லாம் உட்காந்து பேப்பர் கையில் வச்சிருக்கும் போது ஆன்சர் தெரியாது. படிச்ச மாதிரியே இருக்கும். ஆனா பேனா அங்க பேப்பர்ல வச்சும்போது அது மூவே ஆகாது. முன்னாடி எழுதுறவன மூடிட்டு எழுதிருப்போம். அதான் பிரச்சனை. ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி யோசிப்பீங்கன்னு பார்க்கலாம். பூமிக்கு அடியில் வளரும் காய்கறிகள். ராஜலட்சுமி பார்த்தோன்னே ஞாபகம் வந்து உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்க இப்பதானே மாங்காய் சொன்னீங்க. உருளைக்கிழங்கு. பெட்டர் பூசணிக்காய் சொல்லல, உருளைக்கிழங்கு சொன்னதுக்கு சந்தோஷப்படுங்க. அது பூமி கீழே இல்ல. ஓகே, உருளைக்கிழங்கு ரைட் ஆன்சர். அவரை பார்த்தோன்னே ஞாபகம் வருது பீட்ரூட். உங்களை பார்த்தா பீட்ரூட் கருப்பா இருக்குமே. பீட்ரூட். வாவ், சூப்பர். நான் உடம்புக்கு அவ்வளவு ஹெல்த். அவங்கள பார்த்தா ஐயா அவங்க லேடிஸ் ஃபிங்கர். ஆனா அது சரியான பதில் கிடையாது. எஸ்கேப். வெங்காயம். வெங்காயம். சூப்பர். அது இல்லாம எந்த சமையலும் நல்லா இருக்காது. அவங்கள பார்த்து மறுபடியும் ஏதோ ஞாபகம் வரணுமே. கருணக்கிழங்கு. கருணக்கிழங்கு ரைட். கருணக்கிழங்கு அது சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லது, கலர் நல்லா வரும். அப்புறம் தான் குடிச்சாங்க. நல்ல கறியா இருக்க. கேரட். கேரட். வாவ், சூப்பர் சூப்பர். ஓகே, பாத்தீங்களா லக் வந்து சேர்ந்த உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியும் போது அவங்க ஸ்கோர்ஸ் ஒரு வாட்டி பார்க்கலாம். சுமங்கலி 5000, கிச்சா 5000, தேங்க் யூ மேடம். ராஜலட்சுமி 4000 and கர்ணா 5000. ஓகே, லக் கூலா வந்து சேர்ந்துச்சு. இப்போ கிக் வேணுமா? எது வேணும்னா செகண்ட் ரவுண்ட் போகணும். ஓகே, செகண்ட் ரவுண்ட் எனக்கு எங்க பார்க்க போறவங்களுக்கு ரொம்ப கிக்கா இருக்கும். ஆனா ஒருத்தருக்கு மட்டும் நல்ல கிக்கு கிடைக்கும். இது எலிமினேஷன் ரவுண்ட். யார் எலிமினேட் ஆக போறாங்கன்னு பாத்துடலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் செகண்ட் ரவுண்ட். கண்ணை திறக்கணும் சாமி. இந்த ரவுண்ட்ல என்ன மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணா போதாது. உங்களுக்கு லக் வேணும்னா எங்க ஹைடெக் கிக் சாமி கிட்ட நீங்க நல்லா டான்ஸ் ஆடணும், இல்ல மிமிக்ரி பண்ணணும், இல்ல பாட்டு பண்ணணும், ஏதாவது பண்ணிட்டு அவர் இம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு சோலி போட்டுட்டு நிறைய லக்கா கொடுப்பார். மூஞ்ச பார்த்தா வராது போடுங்க. ஓகே, 4 பேருக்கு லக் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் யாருக்கு லீஸ்ட் லக் வந்து சேர்ந்ததோ அவங்களுக்கு கிக் கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சான்ஸ் சுமங்கலி. ஓகே, என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது? ஆடுறேன். ஓகே, டான்ஸ்.
3,000. ஹாய் 1, 2, 3, 3,000. உங்க டோட்டல் ஸ்கோர் 8,000. தேங்க்யூ. சார் பார்வே சரியில்லை, ஒரு மாதிரி பாக்குறீங்க. இங்க இல்ல மேடம், அவங்க ஆடி மயக்கிட்டாங்க, நான் என்னத்த மயக்கிறதுன்னு தெரியல. வாங்க இங்க. சுவாமி பக்தா, கேள்வியை நான் கேட்கட்டுமா இல்ல தாங்கள் கேட்க இருக்கிறீர்களா? நீங்க கேட்பதுதான் அழகு. எத்தனை நட்சத்திரங்கள்? நட்சத்திரங்கள் நிறைய இருக்கு, ஆனா இங்க இருக்கிறது ஒரு நட்சத்திரம். நான் ஒன்று சொல்லுகிறேன், ம். நன்மை ஒன்று வரும். நீ ஒன்று சொன்னால் உண்மை ஒன்று வரும். வாய் ஒன்று சொன்னால் பயம் ஒன்று வரும். என்னென்று ஒன்றார்க்கும் அவனில்லை இவனில்லை என்று சொல்லும் போது நீ என்ன சொல்லுகிறாய் என்று வா, தெரியவில்லை. சாமி. பேயாக வாழ்கிறேன், நானாக வாழ்கிறேன், நன்மையாக வாழ்கிறேன், தீமையாக வாழ்கிறேன். நயம்பட உரைக்கும் போது உன் நாவிலே நல்லதும் வருமா கெட்டதும் சாமி, வருமா என்னை என்னவா விட்டுருங்க சாமி, சொல்லுவாய்? என்னை விட்டுருங்க சாமி. 0, 0, 0. 2,000. 1, 2. ஓகே ஃபார் ராஜலக்ஷ்மி. வாங்க உங்க லக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் ஆடுறீங்க. కొప్పున పుల్లెట్టుకుని బుగ్గన ఎరట్టుకుని ఈ దంట నేనెళ్తుంటా. కేవ్ గాగా మా ఇదంతా కేవ్ గాగా. పాపిడి బెళ్ళట్టుకుని మావిడి పళ్ళట్టుకుని ఊరంట నేనెళ్తుంటా. కేవ్ గాగా మా ఊరంతా కేవ్ గాగా. ఎసురులాగా మరుగుతుంది ఒంట్లో కాలం. స్పెషల్ మీల్స్ లెక్కుంటది నాతో బాలం. నా ఈడు కొత్తిమీర నా సొక్కు కోడి కూర. నువ్వు రాగా రాగా బిందుకొస్తే కోక చాటు పెట్టేస్తా. కేవ్ కేకా నా సామి రంగా కేవ్. 0, 0, 0. இப்போ தெரிய போகுது. 1000. தப்பிச்சிட்டாரு. கர்ணா சார் சீக்கிரம் வாங்க. Zero, 0, 0. 4,000. 1, 2, 3, 4. தேங்க்யூ. உங்க டோட்டல் ஸ்கோர் 9,000. பாத்தீங்களா, சாமியை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு டென்ஷன் ஆனாங்க. ஆனா சூப்பரா லக்கா வந்து சேர்ந்துச்சு. ஒரு வாட்டி எல்லாரோட ஸ்கோர்ஸ் பார்க்கலாம். சுமங்கலி 8,000. கிச்சா சார் 7,000. ராஜலக்ஷ்மி 5,000. கர்ணா சார் 9,000. வாவ், 4 பேர் குஷியா இருக்காங்க. ஆனா இப்பதான் ஒருத்தர் எலிமினேட் ஆக போறாங்க. அவங்க மட்டும் கஷ்டப்படுவாங்க, ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. 4 பேர்ல லீஸ்ட் ராஜலக்ஷ்மி. ஓகே ராஜலக்ஷ்மி, எல்லாரோட லிஸ்ட் நீங்க இருக்குதுனால உங்களை எலிமினேட் பண்றோம். சாரி. போகுதே போகுதே என் பைங்கிளி வானிலே, நானும் சேர்ந்து போகவும் சிறகு இல்லையே, உறவும் இல்லையே. ஓகே, உங்க 3 பேருக்கு கிக்கு கிடைச்சிருச்சா?
நல்லா கிக்கு கிடைக்கும் ஆனா மறுபடியும் ஒரு டென்ஷன் இருக்கு. தேர்ட் ரவுண்ட் எலிமினேஷன் ரவுண்ட். ஓகே, இப்போ டென்ஷன் ரிலீவ் ஆகணும். அப்போ நம்ம தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாருக்கு கிக்கு கிடைக்கும் போதோ உடனே தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தேர்ட் ரவுண்ட். வை ராஜா வை. இந்த ரவுண்ட் எனக்கு எங்க வியூவர்ஸ்க்கு ரொம்ப கிக்கு கொடுக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன், நீங்களே உங்க காசு பெட் கட்டிக்கிட்டு ஜெயிக்கணும். அது எப்படின்னா, ஒரு பார்ட்டிசிபென்ட் இங்க கூப்பிட்டுட்டு 3 கார்டு காட்டுற, அந்த 3 கார்டுல நீங்க ஒரு கார்டு செலக்ட் பண்ணும். அதுக்குள்ள என்ன கேம் இருக்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற 2 பேர்ல யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்க மேல பெட் கட்டணும். நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க ஜெயிச்சா அவங்க காசு உங்களுக்கு வந்து சேரும், நீங்க தோத்தா உங்க காசு அவங்களுக்கு போய் சேரும். கிக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் சுமங்கலி. யார் மேல கட்ட போறீங்க? எவ்வளவு கட்ட போறீங்க? கர்ணா சர்மா. அவரை மிரட்டி இல்ல அவதான் பணம் நிறைய வச்சு. அப்படி ஒண்ணு இல்ல. அப்படிதான். அப்படிதானா? பாவம். சரி, நிறைய வச்சிருக்காரு, கொஞ்சம் வாங்கிக்கலாம். வாங்கிப்பீங்களோ கொடுப்பீங்களோ அப்புறமா தெரியும். எவ்வளவு கொடுக்க, எவ்வளவு பெட் கட்டும்? 2000. 2000. சூப்பர். உங்களுக்கான கேம் ஹேங்கிங் ஹேங்கர்ஸ். உங்களுக்கு 65 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 65 செகண்ட்ஸ்ல ஒவ்வொரு ஹேங்கரை எடுத்துட்டு போய் ஹேங் பண்ணிட்டு அது இப்படி பேலன்ஸ் பண்ணும். ஓகே. 5 இப்படி கரெக்டா பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த 2000 உங்க சொந்தம், இல்லைன்னா உங்க 2000 அவங்க சொந்தம். யாருக்கு கிக்கு கிடைக்கும் போது, யாருக்கு லக்கு கிடைக்கும் போது பார்க்கலாமா? Your time starts now. சுமங்கலி மேம், நீங்க செலக்ட் பண்ண கேம் ஜெயிச்சதுனால உங்க டோட்டல் ஸ்கோர் 10,000. டீச்சர் சார் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. வாங்க, யார் மேல பெட் கட்ட போறீங்க? எவ்வளவு கட்ட போறீங்க? எவ்வளோ? 2000. பாத்தீங்களா, அவங்கள விட்டு கொடுத்தீங்க. பாத்தீங்களா, அவங்க உங்ககிட்ட வர்றாங்க. ஓகே, உங்களுக்கான கேம் வாத்து நடை. ஓகே சார், இந்த பால் கீழே வைக்கிறேன், கையில தொடாம உட்கார்ந்து இப்படி முட்டில அது பிடிச்சி எந்திரிச்சு அப்படியே வாத்து மாதிரி ஒரு 2 ரவுண்ட் போட்டீங்கன்னா 65 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த 2000 உங்க சொந்தம். Your time starts now. காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள், துடுப்பு கூட வாரம் என்று கிச்சா சார், நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க தோத்துட்டீங்க. 2000 லாஸ் பண்ணி உங்க டோட்டல் ஸ்கோர் 5000 அண்ட் சுமங்கலி 12,000. ரொம்ப லக்கி. ஓகே கர்ணா சார், உங்க லக் எப்படி இருக்கு இந்த ரவுண்ட்ல பார்க்கலாம். யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்ட போறீங்க? சுமங்கலி பணத்தை போட்ட இடத்துல தானே எடுக்கணும். எவ்வளவு? 4000 கிட்ட. அவர் யோசிச்சு சொல்லுங்க. போன 1000. 1000. ரொம்ப புத்திசாலி. உங்களுக்கான கேம் போட்டு தாக்கு. பர்த்டே பார்ட்டில பாத்தீங்கன்னா குழந்தைங்க பர்த்டே முடிஞ்ச உடனே குதிச்சு குதிச்சு பெலூன் உடைப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு 65 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 65 செகண்ட்ஸ்ல 10 பில்லியன் போட்டு தாக்கு. அப்போ அந்த 1000 உங்க சொந்தம், இல்லன்னா உங்க 1000 அவங்க சொந்தம். Your time starts now.
எல்லா காசு உங்ககிட்ட வருது. வாங்குறீங்க 1000. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த. கர்ணா சார், நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க தோத்ததுனால உங்க 1000 லாஸ் பண்ணி 6000 and சுமங்கலி 13000. வாவ், ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? இது பேங்க்ல போடணும் 13000. அதோட சந்தோஷப்பட்ட எப்படி இன்னும் லக்கு கிக்கு சேர்ந்து இன்னும் வருதா? வரப்போகுது. வரட்டும். ஓகே, பாத்தீங்களா கிக்கா இருந்துச்சா? இப்போ யாருக்கு கிக்கு கிடைக்க போதோ பாத்துடலாம். எல்லாரோட ஸ்கோர்ஸ்: சுமங்கலி 13000, கிச்சா சார் 5000 and கர்ணா சார் 6000. 1000 ரூபாய். 3 பேர்ல லீஸ்ட் கிச்சா சார். சோ அவங்களுக்கு அங்க தொணை வேணுமா? போர் அடிக்குதா? வாங்க. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. ஓகே, 2 பேருக்கு நல்ல கிக்கு கிடைச்சிருக்குல்ல? இப்போ ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துட்டோம். எவ்வளோ லக்கு! 2 பேருக்கு கிக்கு தான் கிடைச்சது, உங்களுக்கு லக்கும் கிடைச்சிச்சு. இப்போ லக்கு கிக்கு சேர்ந்து வேணுமா? வேணும். சேர்ந்து வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே, இது வின்னர் டிசைட் பண்ண போற ரவுண்ட். யார் வின்னர்னு இப்போ தெரிஞ்சு போகும். ரெடியா இருக்கீங்களா வின்னர் ஆகுறதுக்கு? லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட். ராஜா ராணி. இங்க ராஜா இருக்காங்க, ராணி இருக்காங்க. வாங்க ராஜா ராணி. இவ்வளவு நேரம் ஜாலியா விளையாடுங்க, என்ஜாய் பண்ணீங்க. ஆனா இப்போ கொஞ்சம் சீரியஸா விளையாடணும். ஏன்னா உங்களை ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்விக்கு கரெக்ட் பதில் சொன்னீங்கன்னா கேம் கண்டினியூ ஆகும். இல்லைன்னா இங்கே எலிமினேட் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற காசை எடுத்துக்கிட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவோம். ஸோ நல்லா திங்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கர்ணன் சார் கேட்கலாம். உங்களுக்கான கேள்வி: விஜய் நடித்த படம். ஆப்ஷன் ஏ குருவி, ஆப்ஷன் பி அருவி. தெரியலன்னா விட்டுருங்க சார், ரொம்ப யோசிக்கிறேன். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம். நானே சொல்லிக்கிறேன் ப்ளீஸ். ஏற்கனவே சாமிஜி குழம்பி ஓடி போயிட்டாரு. அருவி வந்து குற்றாலத்துல, குருவி தியேட்டர்ல. குருவி தியேட்டர்ல. செடி மேல இல்ல, இருக்காது, தியேட்டர்ல தான். குருவிகளே இல்ல. ஓகே, ஆப்ஷன் ஏ குருவி ரைட் ஆன்சர். வாவ், சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு கியூட் தேங்க் யூ. உங்களுக்கான கேள்வி: வீட்டுக்குள் சுவரில் அடிப்பது. ஆப்ஷன் ஏ சாணி, ஆப்ஷன் பி ஆணி. 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 சாணி தானா வீட்டு சுவருக்கு? சாணி தட்டுறது. தட்டுறது. ஆணி தான் அடிப்பாங்க. போஸ்டல் அடிக்கிறது. ஓ, அடிப்பது. வீட்டுக்குள்ள சாணி கூட அடிப்பீங்களா? வெளியே தானே அடிப்பீங்க. ஆணி தான் அடி. ஆணி தான் அடிப்பீங்க. ஆணி ரைட் ஆன்சர். வாவ், எவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணாலும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட். அண்ட் நான் சூப்பரா கேள்வி கேட்டதுக்காக எனக்கு ஒரு கிஃப்ட். ஓ, இது வெறும் கிஃப்ட் இல்லங்க, இதுக்குள்ள காசு இருக்கு. அதுக்குள்ள காசு இருக்கலாம், எம்டியாவும் இருக்கலாம். அதனால உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். இது வேணுமா இது வேணுமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. இதுவே இருக்கட்டும். உங்களுக்கே ஆப்ஷன் கொடுக்குறேன். அப்போ 2 பேருக்கு இது வேண்டாம். இதுல நிறைய மிஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானே நல்லா கிஃப்டா கொடுத்தேன், நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்க. 1 2 3 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. கை கட்டினது வாய் கட்டலன்னா இதுதான். 20,000 மிஸ் பண்ணிட்டாங்க ஷாப்பிங். ஓகே, தெரியாம ஆப்ஷன் கொடுத்த உடனே யூஸ் பண்ண தெரியல. இப்போ தெரிஞ்சு கொடுக்குற, நல்லா யோசனை பண்ணுங்க. அங்க ராஜா இருக்காங்க, இங்க ராணி இருக்காங்க. ராஜா வேணுமா ராணி வேணுமா இந்த பொம்மை வேணுமா? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். ராணி. அப்ப இது வேணும். சரி, உங்களுக்கு ராஜா வேணுமா, இந்த கியூட் பொம்மை வேணுமா, இல்ல இந்த பொம்மை வேணுமா? எனக்கு இதுதான் வேணும்.
எனக்கு இதுதான் வேணும். அடம் பிடிக்கிறீங்களே. ஆமா எனக்கு இதுதான் வேணும். அதுதான் வேணும். அப்ப 2 பேருக்கு இது வேண்டாம். One, 2, 3, 4, 5, 5,500. 20,000 போனதுக்கு அப்புறம் ஜான் போனா முழம் போனா அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ டென்ஷன் இல்ல. ஓகே, 2 பேருக்கு ராஜாவும் வேண்டாம். ராஜா வேண்டாம். ராஜா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? ஜீ பூம் பா ராஜா ஓபன். ஓகே, 2 பேர் அது செலக்ட் பண்ணல. 0 இருக்குனால எஸ்கேப். கரெக்ட். சூப்பர். அப்ப கொஞ்சம் இருக்கு, யூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, இதுல இருக்கா இல்லன்னு தெரியல. அதுல இருக்கா இல்ல, 0 இருக்கலாம் அங்கேயும். அது யாருக்கு தெரியும்? பார்த்தாதான் தெரியும். பாத்துடலாமா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்களை பார்க்கலாம். சுமங்கலி Ladies first. லக்கா வாங்கிச்சுல எல்லார்கிட்ட. 13,000. வாங்க, இப்போ லக் என்ன பண்ண போதும் உங்ககிட்ட? $1,000, $2,000, $3,000, $4,000, $5,000, $6,000, $7,000, $8,000, $9,000, $10,000, $11,000, $12,000. 12 plus 13, 25. சாமி கும்பிட்டு வந்திருக்கு. அதுல மட்டும் கிளம்பலாமா? நான் பேங்க் கிளம்பலாமா? இவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு பாத்துக்கலாம். சரி பார்க்கலாம். ஓகே, ராணி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும்னா ராணி கதவை திறக்கணும். கதவை திறக்கணும்னா ஒரு மந்திரம் போடணும். போலாமா? எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க. எவ்வளவு இருக்குன்னு டென்ஷனா இல்ல? என்ன ஒரு எக்ஸ்பிரஷனோட பாக்குறீங்க? ஜான் போனா உங்களை கிட்ட தோக்குறது ஒரு ஜாலி தானே. சும்மா முதல்ல ஒரு பாயிண்ட் போட்டு வச்சிருக்கீங்க, ஆனா மனசுக்குள்ள நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஃபைனல் ரவுண்ட். எங்க யோஸ்கி அண்ட் கர்ணன் சார்க்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. சுமங்கலியோட நிறைய இருக்குமா இல்ல கம்மி இருக்குமா பாத்துடலாமா? மந்திரம் போடலாமா? லக்க 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 ராணி ஓபன். ஓகே கண்ணன் சார், அவ்வளவு சந்தோஷப்பட தேவையில்லை. சுமங்கலி, நீங்க அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா கேம் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இது அதிர்ஷ்ட சக்கரம். அதிர்ஷ்ட காத்து யார் பக்கம் வீசுத பார்க்கலாமா? இப்போ கண்ணா சார் கிட்ட இருக்கு 31,000 அண்ட் சுமங்கலி மேம் கிட்ட இருக்கு 25,000. லீஸ்டா இருக்கிறவங்களுக்கு தான் முதல் சான்ஸ் கொடுப்பேன் இந்த கேம் ஷோல. கடவுளை நல்லா ப்ரே பண்ணிட்டு உங்க லக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பின்னரை ஸ்பின் பண்ணுங்க. இந்த மாதிரி கிரீன் வந்து நின்னுச்சுன்னா அந்த 31,000 உங்களுக்கு வரும். நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ரெட். டென்ஷன் ஆவறீங்க சுமங்கலி. கடைசி நேரம் வரைக்கும் லக்குக்காக வெயிட் பண்ணும். இப்ப அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் கர்ணா சாருக்கு. நீங்களும் உங்க லக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பின் பண்ணுங்க. கிரீன் வந்து நின்னுச்சுன்னா தான் உங்க 31,000 உங்ககிட்ட இருக்கும். இல்லன்னா அப்படியே சுமங்கலி கிட்ட வரும். மறுபடியும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. என் பொண்டாட்டியை நல்லா வேண்டிக்கிறேன். உங்க கடவுள் உங்க பொண்டாட்டியா? அவ்வளவுதான் ஃபிளாட். இன்னைக்கு வீட்டுல ஒரே விருந்து. வாங்க ப்ரே பண்ணி கையெழுத்து. கிரீன். டென்ஷன். சுமங்கலி மேம், முதல்ல இருந்து லக் உங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிச்சு. ஆனா கடைசியில கிக்கு கொடுத்துச்சு. உங்க 25,000 உங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சு. சார், எங்க செல்வா சார் கூட சொல்லிருக்காங்க டைரக்டர்ஸ் ஃபங்க்ஷன்ல பொண்டாட்டி கிட்ட தோத்து பொண்டாட்டி மதிச்சவங்க வெளியே வந்து ஜெயிப்பாங்க. பொண்டாட்டி கடவுளை சொல்லிட்டீங்க. இந்த எபிசோட் வின்னரா நின்னுட்டீங்க. 31,000. வாவ், கங்க்ராட்ஸ். சூப்பர். என்ஜாய் பண்ணீங்களா? இந்த நிகழ்ச்சி பத்தி கருத்துக்களை இதுல பதிவு செய்யுங்க. facebook.com/zee tamil
இந்த எபிசோட் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நானும் சூப்பரா என்ஜாய் பண்ணேன். மறுபடி அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். அதுவரை கீப் ஸ்மைலிங். பை பை.